ஒழுங்கு அப்படியே கையில ஒரு கையில புடி அங்க எத்தி. ஹலோ தொடங்கியாச்சா? அந்த சின்ன சைடு 3 மீட்டர், பெரிய சைடு 4 மீட்டர் வச்சு கம்மி விலையில அளவு வச்சு தொடங்கடா. இதான் கணப்பு. நான் வரேன்னா ஓகே சார், கொஞ்சம் கணப்புக்கு இருக்கட்டா. சரிண்ணா சரி. நீ போய் ஒரு டேப் எடுத்துடா போ. அது நான் பார்த்தோம். டேப் என்னத்துக்கு? ஆமா நான் கணப்பு பார்க்கணும் 3 4 வச்சு. அது தேப்பில வச்சு பாரு. இல்ல நல்ல 10 இருந்தா வச்சு பாரு. அதுல ஒண்ணு ஏன் செல்லப்பாண்ணா நான் இங்க விட்டான். அண்ணா சாந்தி வச்சுட்டேன் பாரு. இந்த வெயில கொஞ்சம் சீவனா நடந்த இதுக்கு மேல தூக்கி வச்சுக்குள்ள வாரது முன்னே 1000 ரூபாய் சம்பளம் கேட்கல. கை வரைச்சது நல்ல சாமான். சாமான் எத்தண்டாமா உங்க நில போட ஒரு மயிறு இந்த போட மாட்டேன் சைட்டோல நில இல்ல. பானை உடச்சு போட்டு எள்ளு போல முக்கு படிஞ்ச பணம் கிடைச்சா மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு போதே. இங்க என்ன நடக்குது? 7 அடி பாத்ரூம் 2 நாளான கூட தீரல. நீ தார 300-700 சம்பளத்துக்கு இப்படி இருந்தா வேலை மாப்பிள்ளை கூட்டிட்டு வராம எவனை கூட்டிட்டு வர சம்பளம் வாங்குது? ஒரு கணக்கு இல்லேன்னு எங்க கணக்குல கழுத்துல சைனா கிடக்கு. தட்டுவேன் அவன்கிட்ட காட்டு திமிர. இங்க 3 இங்க 4 3 4 7 வரும். அவன் என்ன கணக்குல என்ன ஆனா கணப்பு பாத்துட்டு இருக்கான். இப்ப தீர் என்ன கணப்பு? என்ன தில டேப் மயிர தூர பண்ற இந்த கோண எழுபற கேட்ச் விடல. என் வீட்டுக்காரன் வந்தானே இப்ப கொல்லுவா. என்ன ஜி அளவு எடுக்க இந்த வேலை வந்து வேதனை வந்து அப்புறம் என்ன போங்கட செறையா இல்ல. இப்ப எண்ணுல கிரோட் வச்சு பிரசாத்தி விட்டுரு. எள்ளு போல குட்டிய போட்டு ராவி வந்து வீட்டுக்காரன் கண் தொடக்கு பைசா சனியா வச்சு சம்பளம் கொடுக்கணும். உடனே வேலை தெரியாது. எனக்கு காலத்தே தெரியாதடா அப்பா. செத்துட்டேன் நான். அந்த கரிங்கல் கட்டுனால நீ யாரு கரிங்கலட்டா காரி துப்புனா தலை ஆத்து தெரிச்சிரு. கொத்த மாதிரி எல்லாம் வந்த பிறகு நம்மள கவனிக்கல. ஒட்டு கத்தம் இல்ல இறுக்கி பிடிச்சாச்சு. சரி சனிக்கிழமை சம்பளம் வாங்கி ஒரு 1000 ரூபாய் தருவீங்களா? சரி சனிக்கிழமை பாப்போம். சாந்த எடுத்துட்டாரியா? சாந்தா எடுக்கணும். சாந்தா எடுக்கணுமா சாஞ்சி நிக்கணுமா? இங்க என்ன நடக்கல? செவர தேய்ச்சா போல தெரியல. செவர தேய்ச்சி அவ்வளவு தேய்ச்சி எதை தேய்ச்சாலும் நிரப்பாத்தே. ஏன்னா சாந்த எடுக்கட்டா இருக்கா? முதல்ல எனக்கு உயிரை எடுங்க.